இந்த வீடியோவில் வந்து ஒரு சாரி ஸ்டைலில் தான் நம்ம வந்து ஒரு கவுன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரெடி டு வியர் சாரீ டைப்பில் தான் இந்த கவுன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு ஸ்டைலில் வந்து நம்ம இதை வியர் பண்ணிக்கலாம். அதாவது சாரி மாதிரிக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நார்மலாக நம்ம வந்து ஒரு துப்பட்டா போட்ட மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஹிப் பெல்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேட்டர்ன் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கா. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம இந்த பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 5 மீட்டர் சாரீஸ் இருந்தால் இனஃப் தான். பட் உங்களுக்கு ப்ளீட்டு கீழே வந்து நம்ம ஃப்ரில் வச்சுருக்கோம் இதில். ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 7 மீட்டருக்கு ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதை மாதிரி சிம்பிளாக நம்ம வெறும் ஃப்ராக் மட்டும் கூட கவுன் டைப் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி க்ரேப் லைனிங் வந்து ஒரு 2 மீட்டர்ஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். 2 to 2.5 மீட்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு. நான் ஒரு 2.5 மீட்டர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். தென் இந்த ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ நான் இது வந்து 7 மீட்டர்ஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக நான் வந்து 7 மீட்டர் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் துப்பட்டா வந்து ஒரு 2.5 மீட்டர்ஸ்க்கு நான் அது போயிடும். ஸோ நம்ம அந்த பேட்டர்ன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஃப்ராக் வரப்போகுது. கீழே வந்து நம்ம ஃப்ரில் வந்து கொடுக்க போகிறோம். ப்ளீட் கொடுத்து ஃப்ரில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து துப்பட்டா ரேப் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ எனக்கு டோட்டல் அந்த கவுனுடைய ஹைட் வந்து நான் 55 இன்ச்சஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரில்லோடைய ஹைட் வந்து நான் 20 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ரிமைனிங் 35 இன்ச்சஸில் நம்ம லைன் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ சைடில் வந்து இந்த மாதிரி துப்பட்டாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த துப்பட்டா வந்து நான் 2.5 மீட்டருக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரில் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கு நான் 2.5 மீட்டர் எடுத்து அதை ஹாஃபாக கட் பண்ணி 5 மீட்டருக்கு நான் ஃப்ரில் கொடுக்க போகிறேன். தென் நம்ம வந்து லைனுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 7 மீட்டரில் நம்ம 2.5 மீட்டர் துப்பட்டாக்கு கட் பண்ணிக்கலாம். 2.5 மீட்டர் அந்த ஃப்ரில்லுக்கு கட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் 2 மீட்டர்ஸ் வந்து நம்ம அந்த லைன் குர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 39 இன்ச்சஸ்க்கு ஹைட் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு 2 மீட்டர்ஸ் போதும். அதுக்கு மேலே கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அதை பொறுத்து 2.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த ஜார்ஜெட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் துப்பட்டாக்கு கட் பண்ணியிருக்கிற ஃபேப்ரிக்கை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த ஃபேப்ரிக்கில் வந்து நமக்கு பெருசாக எதுவும் வேலை கிடையாது. அந்த எட்ஜஸை மட்டும் நம்ம சாரிக்கு மடிச்சுட்ட போலையா ஓரம் அதை மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் 2 சைடும். ஓகே, ஸோ இப்போ நான் நெட் ஃபேப்ரிக் 1/2 மீட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்லீவ்லெஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் ஹேண்ட் வந்து நெட்டு கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ரிமைனிங் ஒரு 2.5 மீட்டர் வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரில் கொடுக்கறதுக்காக, அதை வந்து இந்த மாதிரி கரப்பகுதி எட்ஜ் டு எட்ஜ் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து ஹாஃபாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் வந்து 20 இன்ச்சஸ் ஃப்ரில் கொடுக்க போகிறேன் இல்லையா, ஸோ எனக்கு இது 21 இன்ச்சஸில் இருக்கா. ஸோ நம்ம 1 இன்ச்சஸ் ஜாயினிங்க்கு ஃபோல்டிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஹாஃபாக மடிச்சுட்டு சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ 2.5 மீட்டர் எனக்கு லென்த் இருக்குது. 2 2.5 மீட்டர் சேர்ந்தால் 5 மீட்டர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக நம்ம கேதர் பண்ணிவிட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து ஸ்டிச்சிங்கில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து லைனிங் பார்ட் எடுத்துக்கலாம். ஸோ நான் 4 ஃபோல்டில் கரப்பகுதியும் மீட் பண்ணுற மாதிரி மடிச்சுட்டு நம்ம பேண்ட்டு கட்டிங்க்கு பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி 4 ஃபோல்டில் போட்டிருக்கேன். ஃபோல்டட் சைட் நம்மளை பார்த்துருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு டோட்டல் லென்த் வந்து நம்ம எவ்வளோ வேணும்னு பார்த்தோம், 55 இன்ச்சஸ்க்கு வேணும். ஸோ லைனிங் நம்ம யூஸ்வலாக எப்பவும் கம்மியாக தான் கொடுப்போம் இல்லையா. ஸோ நான் ஒரு 45, 46, 47 இன்ச்சஸ் வரைக்கும் கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். பட் மெயின் ஃபேப்ரிக் வந்து நமக்கு 55 இன்ச்சஸ்க்கு டோட்டல் லென்த் வேணும். ஸோ எனக்கு வித் பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சஸ் வந்து நான் 4 ஃபோல்டில் நான் ஃபேப்ரிக் போட்டிருக்கேன். ஒரு ஃபோல்டு 20 இன்ச்சஸ் இருக்கா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல் லென்த்து பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு 47 இன்ச்சஸில் இருக்குது. ஸோ இந்த லென்த்தை வந்து நம்ம அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா கீழே நம்ம மடித்து தப்போம் இல்லையா, அப்போது அது நமக்கு ஒரு 45 இன்ச்சஸ்க்கு தான் வரும். ஸோ நான் 47 இன்ச்சஸில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு லெவல் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ இந்த ஃபுல் பார்ட்டையும் நம்ம வந்து ஏ லைன் கட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 38 இன்ச்சஸோட குர்த்தி சைஸ் தான் நான் கட் பண்ண போகிறேன். எப்போவுமே 38 யூஸ் பண்ணுறேனேன்னு நீங்கள் எதுவும் யோசிக்க வேணாம். நீங்கள் 40 சைஸாக இருக்கீங்க, இல்லை ஒரு 36 சைஸாக இருக்கீங்க, இல்லை 50 சைஸாக இருக்கீங்கன்னா கூட நான் எப்படி ஃபார்முலாவில் இந்த 38 யூஸ் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் சைஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம 38 இன்ச்சஸ் அப்படிங்கிறனால நான் வந்து நெக் வந்து போட் நெக் தான் வைக்க போகிறேன். ஸோ க்ளோஸில் கொடுக்கறதுனால நம்ம யூஸ்வலாக வந்து செஸ்ட் ஷோல்டருக்கு வந்து டிவைடட் பை 6 போடுவோம் இல்லையா செஸ்ட்டை. ஸோ அப்போ நமக்கு வந்து 6.5 இன்ச்சு வரும். ஸோ நம்ம ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணி நம்ம போட் நெக்குக்கு வைப்போம் இல்லையா. ஸோ நான் வந்து 7 இன்ச்சஸ் வந்து போட் நெக்குக்கு, ஷோல்டரும் ஆர்ம் ஹோலும் 7 இன்ச்சஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ வந்து நான் ஷோல்டர் 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அதே அளவில் வந்து நான் ஆர்ம் ஹோலும் வந்து 7 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன அளவு கிடைக்குதோ நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அப்பர் செஸ்ட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ செஸ்ட் மார்க் பண்ணுறதுக்கு ஃபார்முலா செஸ்ட் டிவைடட் பை 4. ஸோ 38 டிவைடட் பை 4 அப்படின்னா நமக்கு 9.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சஸ் ஈஸுக்கு லூஸ்க்காக கொடுத்துட்டு 10 இன்ச்சஸ் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 10 இன்ச்சஸ் வந்து நம்ம இந்த மாதிரி அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. சீம்காக நீங்கள் 1 இன்ச்சு கொடுத்தாலும் சரி, 1.5 இன்ச்சஸ் கொடுத்தாலும் சரி, நான் ஒரு 1 இன்ச்சு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அதையும் மார்க் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆர்ம் ஹோலுக்கு கர்வுக்கு 1.25 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. யூஸ்வலாக 1.5 கொடுப்போம். இது போட் நெக்னால நான் ஒரு 1.25 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லைனில் நம்ம மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்ம் ஹோலுக்கு வந்து நம்ம கர்வ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. நான் இப்போ வந்து 14 to 15 இன்ச்சஸில் வெய்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நான் இதில் வந்து ஒரு 15 இன்ச்சஸ், ஏன்னா நம்ம வந்து துப்பட்டா அந்த சைடில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வெய்ஸ்ட் பாயிண்ட் வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ வெய்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். யூஸ்வலாக நம்ம எப்படி வந்து வெய்ஸ்ட் ரவுண்ட் வைப்போம், அப்பர் செஸ்ட் வந்து இப்போ 10 இன்ச்சஸ் எனக்கு இருக்குது அப்படின்னா 1 இன்ச்சஸ் லெஸ் பண்ணிவிட்டு 9 இன்ச்சஸில் நம்ம வந்து வெய்ஸ்ட் பாயிண்ட் வைக்கணும். உங்களுக்கு அப்பர் செஸ்ட் 11 இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா 10 இன்ச்சஸ் வெய்ஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு 1 இன்ச்சு நம்ம சீம் கொடுத்துக்கலாம். இதில் யூஸ்வலாக நம்ம பேக் டாட் மார்க் பண்ணுவோம் இல்லையா, மிட் பாயிண்ட் எடுத்து மேலே 4 இன்ச்சு கீழே 4 இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் டாட்டுக்கு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, செஸ்ட் டு வெய்ஸ்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நான் நெக்கோடைய வித்து வந்து 4.5 இன்ச்சஸ் வந்து நான் கொடுக்குறேன் போட் நெக் அப்படிங்கிறதுனால. பேலன்ஸ் வந்து நம்ம ஷோல்டர் ஸ்ட்ராப்புக்கு வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் அதே மாதிரி நெக்கோடைய டெப்த்து வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நான் சேமாக 4 இன்ச்சஸ் நான் கொடுக்குறேன். ஸோ போட் நெக் வந்து நீங்கள் 3 to 4 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு போட் நெக் மாதிரி அது இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி ரொம்ப யூவாக வந்து நம்ம கர்வ் கொடுக்காம லைட்டாக ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து போட் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக் வந்து மார்க் பண்ணியாச்சு. இதை மாதிரி மடித்து விட்டுக்கிறோம், உங்களுக்கு வந்து கேமராக்குள்ளே கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம வந்து அந்த வெய்ஸ்ட்லேருந்து நம்ம ஏ லைன் யூஸ்வலாக மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாயிண்ட் எட்ஜுக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம க்ராஸாக லைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெய்ஸ்ட் எவ்வளோ இருக்கோ அந்த வெய்ஸ்ட் பாயிண்ட் வந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த இதிலேருந்து இப்படி க்ராஸாக வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக எடுப்போம் இல்லையா, கீழே அந்த க்ராஸில் இருந்து இப்போ அதை வந்து நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நான் கண்டினியூஸாக ஏ லைன் குர்த்தி போடுறேன். ஸோ இதை நீங்கள் 1க்கு 4 தடவை பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ நான் இது வந்து 2 இன்ச்சஸ் மேலே வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ராஸில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஒரு தடவைக்கு 4 தடவை நீங்கள் கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ வெய்ஸ்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து நாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம லைனிங்கில் மட்டும் நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஷோல்டர் வந்து லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நான் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிக்கிறேன்.
ஸ்லோப் கொடுத்து கட் பண்ணியாச்சு. ஓகே, இதெல்லாம் விலகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து லைனிங் பார்ட் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். 2 மீட்டர் மெயின் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து கரைப்பகுதி மீட் பண்ணுற மாதிரி எப்படி நம்ம அந்த லைனிங்கை ஃபோல்ட் பண்ணமோ பேண்ட் கட்டிங்க்கு ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நான் 4 ஃபோல்டில் போட்டிருக்கேன். ஃபோல்டட் சைடு வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 35-36 இன்ச்சஸ் வேணும்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கீழே வந்து நம்ம லெவல் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கீழே வந்து ஃப்ரில் வந்து 20 இன்ச்சஸ் கொடுக்க போகிறோம். ஸோ மேலே வந்து நமக்கு 35 இன்ச்சஸ் வேணும். ஸோ ஜாயினிங்க்கு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நான் கீழே இருந்து நமக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ நான் ஒரு 36 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து 36 இன்ச்சஸ் வந்து நான் கொடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து நம்ம இப்போது நம்ம ஆல்ரெடி லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ பாருங்கள் 36 இன்ச்சஸ்க்கு இருக்கா. ஸோ இந்த லைனிங்கை வந்து அப்படியே வந்து நீங்கள் லே பண்ணுங்கள். ஸோ அந்த கோட்டுக்கு கீழே வச்சுட்டு இந்த மாதிரி லே பண்ணுங்கள். ஸோ இதில் ஆசிட்டிஸ் என்ன இருக்கோ நமக்கு வேஸ்ட்டு தென் ஆர்ம் ஹோலு நெக் இதெல்லாமே வந்து ஆசிட்டிஸ் என்ன இருக்கோ நீங்கள் அதை அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஏ லைனில் கட் பண்ண போகிறோம் இல்லையா. இதை நீங்கள் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ளார் வேணாம் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு நல்லாவே ஃப்ளார் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக அந்த லைனிங்கை விட கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ நான் ஒயிட்டில் போட்டிருக்கல இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ளார் வேணாம், ஃபிட்டிங்காக வேணும், ஃபிஷ் கட் மாதிரி ஃபிட்டிங்காக வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து அந்த ஒயிட் லைனை கட் பண்ண போகிறது கிடையாது, அந்த ஆரஞ்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த லைனில் தான் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து வேஸ்ட் பாயிண்ட் இதையும் நீங்கள் வந்து நாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட்டு 2 பார்ட்டும் எடுத்தாச்சு. ஸ்லீவ் கட்டிங் வந்து நான் ஆல்ரெடி நெட் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணியிருக்கேன். நான் நிறைய வீடியோஸில் ஸ்லீவ் கட்டிங் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் கட் பண்ணி வச்சேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸோ நான் வந்து துப்பட்டாவோட ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், அந்த 2.5 மீட்டர். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, சாரிக்கு நம்ம மடித்து தைக்கிற மாதிரி 2 சைடும் வந்து நம்ம இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இதோடைய ஒர்க் முடிஞ்சுது. தென் ஸ்லீவ் எடுத்திருக்கேன். நம்ம 2 ஸ்லீவையும் வந்து கீழே மட்டும் மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா ஸ்லீவுடைய ஒர்க்கும் நமக்கு முடிஞ்சுது. ஸோ யூஸ்வலாக நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே மட்டும் மடித்து தைச்சிக்கலாம். நீங்கள் ஸ்லீவ்லெஸ்ஸும் இதில் ட்ரை பண்ணலாம், இல்லை சேம் ஃபேப்ரிக் நீங்கள் ஸ்லீவும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து கீழே மடித்து தைச்சிக்கலாம். ஸோ அந்த ஏ லைனில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதையை வந்து கீழே வந்து மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு மடித்து தைச்சி எடுத்துட்டேன். இதே மாதிரி நம்ம பேக் பார்ட்டையும் வந்து கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் ஸோ சின்ன சின்ன வேலைகளை நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டு முடிச்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ரைட் சைடு மேலே யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் சைடு மேலே இந்த மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு நெக்கை திருப்பி எடுப்போம் இல்லையா, சேம் அதே தான் பண்ண போகிறேன். ரைட் சைடு மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங்கை வச்சுட்டு நெக்கை 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி நாச் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டுக்கோங்க. திருப்பிட்டு அந்த லைனிங் மேலே வந்து நம்ம அந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நாச்சஸ்லாம் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம பதிச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதை வந்து நம்ம 1/2 இன்ச்சு சுற்றி வர தப்போம் இல்லைங்களா, நெக்கை சுற்றி அதே மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல்ல இருந்து வேஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் பதிச்ச மாதிரி நம்ம அட்டாச் பண்ணி லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். வேஸ்ட் வரைக்கும் பண்ணால் போதும், கீழே 2 லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் பண்ணிட வேண்டாம். நம்ம அதை தனித்தனியாக ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி இந்த சைடும் நம்ம அட்டாச் பண்ணி வேஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து 2 சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு, நெக்கும் ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து
இப்போ நம்ம வந்து கீழே பாருங்கள் தனித்தனியாக தான் இருக்குது, ரெண்டையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பேக் பார்ட்டையும் நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைட் மேலே லைனிங்கை வச்சு நெக்கை அடித்து திருப்பி இதே மாதிரி நம்ம அந்த ஹார்ம் ஹோல் டு வேஸ்ட் லைன் வரைக்கும் பதிச்சு தைச்சு எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக் பார்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து வேஸ்ட்டு கிட்ட நம்ம டாட்டு பிடிப்போம் இல்லையா, ஸோ அதையும் நம்ம பிடிச்சிக்கலாம் பேக் பார்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபோல்டிங்கில் இருக்கும்போது நம்ம மிட் பாயிண்ட் எடுத்து அதிலேருந்து மேலே ஒரு 4 இன்ச்சு, 4 இன்ச்சஸ், கீழே ஒரு 4 இன்ச்சஸ், சைடில் வந்து டாட்டோட வித் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் இன்ச்சஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ராஸாக அந்த மாதிரி க்ராஸாக வந்து நம்ம எப்போவும் டாட் பிடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம் 2 சைடுமே. ஓகே, ஸோ இது டாட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக் பார்ட்லேயும் நமக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீழே வந்து ப்ளீட்டு தான், நம்ம ஃப்ரில்லு தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பேக் பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கீழே வந்து நம்ம இதில் ஃப்ரில் வந்து எடுக்கணும்ல. ஸோ நம்ம 2.5 மீட்டர் லென்த்தில் 20 இன்ச்சஸ், அதாவது வித்து வந்து 2.5 மீட்டரில் 20 இன்ச்சஸ் வித்தில் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அது உங்களுக்கு ராய் எட்ஜஸ் இருக்குது அப்படின்னா விட்டுருங்க, இல்லாட்டி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து ப்ளீட் பண்ணி இதில் அட்டாச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த A-லைன் மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 34 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த 34 இன்ச்சஸ்க்கு தான் நம்ம வந்து அந்த ஃப்ரில்லை வந்து நம்ம ப்ளீட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து இதை 4 வந்து நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். டபுள் ஃபோல்ட் பண்ணி அகைன் ஒரு ஃபோல்ட் பண்ணி 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த 4 ஃபோல்டில் வந்து நம்ம நாச் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னா நம்ம ப்ளீட் எடுக்கிறதுக்காக ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாச் டு இந்த நாச் வந்து எவ்வளோ கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டோட்டலாக நமக்கு 34 இன்ச்சஸ்க்கு ப்ளீட் எடுக்கணும். ஸோ நான் அது 4 ஃபோல்ட் பண்ணனால 4 டிவைட் பண்ணனா 8.5 இன்ச்சஸ் கிடைக்குது. ஸோ இதில் இருந்து இந்த நாச் வரைக்கும் நான் 8.5 இன்ச்சஸ் ப்ளீட் எடுக்கணும். அகைன் இது வரைக்கும் 8.5 இன்ச்சஸ் ப்ளீட் எடுக்கணும். ஸோ இப்படி நம்ம வந்து ப்ளீட் எடுத்து கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 34 இன்ச்சஸ் ஈஸியாக நம்ம ப்ளீட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இதை வந்து கேதர் பண்ணிக்கலாம். நம்ம லூஸ் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை இழுத்து கேதர் பண்ணுற மாதிரி வேணாலும் கேதர் பண்ணிக்கலாம். பட் இது வந்து சாரீ டைப்பில் நம்ம பண்ணுறனால கொஞ்சம் ப்ளீட் எடுத்து பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆல் ஓவர் அந்த 2.5 மீட்டர்ஸ் ஒரு பார்ட்டுக்கு நம்ம வைக்கணும் இல்லையா, ப்ளீட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டில் வந்து இதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோடைய ரைட் சைடு, அதாவது A-லைன் மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய ரைட் சைடு மேலே ஃப்ரில்லோடைய ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் ரைட் சைடு, நம்ம ஃப்ரில் எடுத்துருக்குறோம் இல்லையா, அதுவும் ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அந்த எட்ஜில் வந்து நம்ம இப்படியே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அந்த 34 இன்ச்சஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அதை திருப்பி விட்டுட்டு கீழே வந்து பதிச்ச மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ரில் மேலேயே. ஸோ அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அந்த 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிருப்போம் இல்லையா, அந்த தையல் வந்து கீழே வர மாதிரி விட்டு நீங்கள் மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ நீங்கள் இதே மாதிரி 34 இன்ச்சஸ் ப்ளீட் எடுத்துட்டு அதோடைய மெயின் ஃபேப்ரிக் மேலேயும் நீங்கள் ரைட் சைட் மேலே ரைட் சைட் மீட் பண்ணுற மாதிரி ஃப்ரில்ல வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதையும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அது ரெண்டுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஷோல்டரும் வந்து நம்ம ஜாயின் பண்ணால் போதும். ஸோ ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்லீவை வந்து 2 பக்கமும் நம்ம வந்து ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ ஸ்லீவும் வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. மோர் ஓவர் நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ராங் சைட் திருப்பிக்கோங்க. ஸோ நம்ம 1 இன்ச்சு அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த 1 இன்ச்சில் வேஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் தனியாக பண்ணணும், லைனிங் தனியாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 1 இன்ச்சு நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வந்து நான் வேஸ்ட்டு பார்ட் வரைக்குமே நான் 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் வேஸ்ட்டு கிட்ட வந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ராஸாக நம்ம வந்து கீழே கொண்டு வரணும். பாருங்கள், நான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து க்ராஸாக அந்த 4 ஃபேப்ரிக்கையும் பிடிச்சிக்கிறேன். 2 மெயின் 2 லைனிங் வச்சுட்டு ஒரு 1 இன்ச்சுக்குள்ளே க்ராஸாக நீங்கள் எடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கையும் தனியாக வந்து அட்டாச் பண்ணிக்கணும். லைனிங்கையும் தனியாக அட்டாச் பண்ணணும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும். நீங்கள் பார்ட்டி வியர்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய சாரீஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லைனிங்கையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். சாரிலையுமே இதை பண்ணலாம். நீங்கள் ப்ளீட் மட்டும் கொஞ்சம் குட்டி குட்டி ப்ளீட் வச்சிங்கன்னா ஓகே. 2.5 மீட்டருக்கு நீங்கள் துப்பட்டா எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த சைடையும் வேஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃப்ராக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கவுன் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த துப்பட்டாவை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வச்சுருக்கிறேன். ஃப்ரண்ட் சைடில் ரைட் ஹேண்டு சைடில் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். அதாவது கவுனோட ஃப்ரண்ட் சைடு எடுத்திருக்கேன், முன்பக்கம். அதில் ரைட் சைடு ஹேண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடில் நம்ம வேஸ்ட்டு கிட்ட வந்து அந்த துப்பட்டா வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ மேலேருந்து நீங்கள் 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நம்ம வேஸ்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் அந்த தையலை பிரித்து விட்டுட்டு, ஸ்டிச்சை வந்து பிரித்து விட்டுட்டு நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் துப்பட்டாக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பின் மட்டும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்கன்னா பின் வந்து தெரியாது. நம்ம சாரீ டைப் போடும்போது பின் யூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம துப்பட்டா இல்லாமலும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நார்மல் துப்பட்டா வியராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து துப்பட்டாவோட ராங் சைடு பார்த்துக்கோங்க, நான் கை வச்சிருக்கிறது ராங் சைடை. ஸோ ஃப்ரண்ட் சைடில் வேஸ்ட்டு கிட்ட பிரித்து விட்டுட்டு துப்பட்டாவோட ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பின் கூட, இப்போ நான் உங்களுக்கு டெம்பரவரிக்கு நான் பின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ராங் சைடு தான் மேலே இருக்கணும் துப்பட்டாவோடது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த துப்பட்டாவை எடுத்து நம்ம க்ராஸில் போடும்போது அது சாரியோடைய இது மாதிரி வந்துடும். நம்ம பல்லு பாட்டு போடுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ இவ்வளோ தான். இது ரொம்ப